கூலி தொழிலாளியை அரிவாளால் வெட்டி சாய்த்த கல்லூரி மாணவர். தந்தையின் சடலத்தை பார்த்து கதறி அழுத மகன்கள். மக்கள் கொடுத்த தகவலை வைத்து கொலையாளியை சுற்றி வளைத்த காவல்துறையினர். கூலி தொழிலாளிக்கும் கல்லூரி மாணவனுக்கும் என்ன சம்பந்தம்? கொலை செய்யும் அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை? இரவு நேரம் தன்னோட வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருந்தாரு 42 வயசான இசக்கி முத்து. அப்போ அங்க வந்த 21 வயசான இளைஞர் ஒருத்தன் இசக்கி முத்துவ அரிவாளால சரமாரியா வெட்டி கொன்னுட்டு மின்னல் வேகத்துல அங்க இருந்து எஸ்கேப் ஆகி இருக்கான். இந்த கொடூர சம்பவத்தை பார்த்து அங்க இருந்த மக்கள் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னு இருக்காங்க. கையில அரிவாளோடையும் கண்ணுல கொலை வெறியோடையும் இருந்ததால கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போனவனை பிடிக்க யாரும் முன்வரல. விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் விசாரிச்சதுக்கு அப்புறம்தான் கொலை செய்யப்பட்டவர் யாரு, கொலையாளி யாரு, கொலைக்கான மோட்டிவ் என்னங்கிறதே தெரிய வந்திருக்கு. தூத்துக்குடி ஏரல்ல உள்ள ஆழ்வார் திருநகரி பகுதியில வசிச்சுட்டு இருந்த 42 வயசான இசக்கி முத்து நம்பிலா தம்பதிக்கு 3 மகன்கள் இருக்காங்க. நாங்குநேரி தான் இசக்கி முத்துவுக்கு சொந்த ஊர். வேலைக்காக கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆழ்வார் திருநகரி பகுதிக்கு வந்திருக்காங்க. கூலி வேலைக்கு போய் மனைவி மகன்களை கவனிச்சுட்டு இருந்த இசக்கி முத்து கூட அதே கிராமத்தை சேர்ந்த 21 வயசான முத்துங்கிற இளைஞன் நெருங்கி பழகி இருக்கான். தனியார் கல்லூரியில படிச்சுட்டு இருந்த முத்துவும் இசக்கி முத்துவும் அடிக்கடி ஒன்னா சேர்ந்து மது குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு நடுவுல காலேஜ் படிச்சுட்டு இருந்த முத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இசக்கி முத்து கிட்ட 10,000 ரூபாய் கடன் வாங்கி இருக்கான். ஆனா வாங்கின பணத்தை முத்து திருப்பி கொடுக்காம காலம் கடத்திட்டு இருந்திருக்கான். இசக்கி முத்து தான் கொடுத்த பணத்தை கொடுன்னு கேட்கும் போதெல்லாம் இப்ப என்கிட்ட பணம் இல்ல, நாளைக்கு தாரேன் அப்புறம் தரேன்னு சொல்லிட்டே இருந்திருக்கான். அதெல்லாம் முடியாது, எனக்கு என் பணம் இப்பவே வேணும்னு சொல்லி இசக்கி முத்து சொல்ல 2 பேருக்கும் இடையில வாக்குவாதமாகி கடைசியில கை கலப்பாகி இருக்கு. 2 பேரும் மல்லு கட்டிட்டு இருந்ததை பார்த்த ரோட்ல இருந்த மக்கள் ஓடி வந்து தகராற விலக்கி விட்டு இருக்காங்க. அப்போ மது போதையில இருந்த இசக்கி முத்து கல்லூரி மாணவனான முத்துவ அடிச்சதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் என் மேலேயே கை வச்சிட்டியாடான்னு கேட்டு கொந்தளிச்ச முத்து உன்னை கொலை பண்ணாம விடமாட்டேன்னு சொல்லி சவால் விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி இருக்கான். இந்த சம்பவம் நடந்து 1 வாரத்துக்கு அப்புறம், அதாவது 23ஆம் தேதி அன்னைக்கு வழக்கம் போல வேலைக்கு போயிட்டு வந்த இசக்கி முத்து வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருந்தார். அப்போ கையில அரிவாளோட அங்க வந்த முத்து 42 வயசான இசக்கி முத்துவ சரமாரியா வெட்டி இருக்கான். அதுல அவருக்கு அதிகப்படியான ரத்தம் வெளியேறி சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டார். இசக்கி முத்துவும் ரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்ததை பார்த்து அவரோட மனைவியும் மகன்களும் துடிதுடிச்சு போயிட்டாங்க. இந்த கொடூர கொலையை பார்த்தவங்க போலீஸ் கிட்ட சொன்ன தகவலை வச்சு தலைமறைவா இருந்த முத்துவ மடக்கி பிடிச்சு விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சாங்க. அதுலதான் இசக்கி முத்துவோட கொலைக்கான காரணம் தெரிய வந்துச்சு. அதுக்கு பிறகு கொலையாளியான கல்லூரி மாணவன் முத்து மேல மர்டர் கேஸ் ஃபைல் பண்ண போலீஸ் அவன்கிட்ட தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க.